செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவை இன்று உலுக்கிய நீதிமன்ற கொலை சந்தேக நபர் அதிரடி கைது. புத்தளத்தில் பிடிபட்ட முகமது ஷெரீப். கொலை சந்தேக நபர் ராணுவ புலனாய்வில் பணியாற்றியமை அம்பலம். கொல்லப்பட்ட சஞ்சீவவிற்கும் சுமந்திரனின் வழக்கில் தொடர்பு. தலதா மாளிகை விடுதலை புலிகளால் தாக்கப்பட்டதாக மன்னிப்பு கோரிய அர்ச்சுனா. தனக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கவும் கோரிக்கை. யாழ் செம்மணியில் மனித எச்சங்கள் உள்ள பகுதியை நாளை பார்வையிடும் நீதிபதி. புதிய மனித புதைகுழி வெளிப்படும் என அச்சம். பாஜகவின் கிந்தி திணிப்புக்கு தமிழகத்தில் நூதன எதிர்ப்பு. வீட்டு வாசல்களில் போடப்பட்டுள்ள எதிர்ப்பு கோலங்கள். உக்ரைனிய போரை ஜெலன்ஸ்கி ஆரம்பித்ததான ட்ரம்பின் குற்றச்சாட்டால் அதிர்வு. புடினிடம் ட்ரம்ப் வீழ்ந்ததாக உக்ரைன் பதிலடி. தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள முதன்மை நீதிமன்ற தொகுதி வளாகத்தில் இன்று இடம்பெற்ற பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ஒருவரின் படுகொலை இலங்கை முழுவதும் இன்று அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய சந்தேக நபரான 34 வயதுடைய முகமது அஸ்மான் ஷெரீப்தீன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் முன்னர் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவில் பணியாற்றியமை தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு நீதிமன்றத்தில் கனேமுல்ல சஞ்சீவ மீது துப்பாக்கி பிரயோகத்தை செய்த பின்னர் வாகனம் ஒன்றில் தப்பிச் சென்ற இவர் புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து ஸ்ரீலங்காவின் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு நகர மைய பகுதியிலுள்ள புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் இன்று காலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை அடுத்து நாட்டினதும் நீதிமன்றத்தினதும் பாதுகாப்பு தொடர்பாக கரிசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளமை அரசாங்கத்துக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பெண் உள்ளிட்ட 2 சந்தேக நபர்களை அடையாளம் கண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள 5ஆம் இலக்க நீதவான் நீதிமன்ற அறையில் இன்று காலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த கனேமுல்ல சஞ்சீவ எனப்படும் சஞ்சீவகுமார சமரரத்ன பலியாகியுள்ளார். போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி நேபாளத்தின் காத்மண்டுவில் இருந்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்த போது கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 13ஆம் தேதி கனேமுல்ல சஞ்சீவ குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் சந்தேக நபர் இன்று காலை பூசா சிறைச்சாலையிலிருந்து புதுக்கடை நீதிமன்றத்துக்கு வழக்கொன்றுக்காக அழைத்து வரப்பட்டு செல்லப்பட்ட போது நீதிமன்றத்தில் வைத்து அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் மூத்த காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமுற்ற கனேமுல்ல சஞ்சீவ கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதோடு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ரிமோல்வர் ரக துப்பாக்கியும் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் 5 குழுக்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார். சந்தேக நபர்களை விரைவில் கைது செய்ய முடியும் என நம்பிக்கை வெளியிட்ட காவல்துறை ஊடக பேச்சாளர் பெண் உள்ளிட்ட சந்தேக நபர்கள் 2 அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். சந்தேக நபரான பெண் போதைப்பொருள் கடத்தலோடு தொடர்புடையவர் என கூறியுள்ள புத்திக மனதுங்க இருவரும் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியிருந்த நிலையில் பிரதான சந்தேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். துப்பாக்கி வைத்திருந்த நபர் சட்டத்தரணி போன்று மாறு வேடமிட்டு அடையாளம் காண முடியாதவாறு நீதிமன்றத்துக்குள் நுழைந்தார் எனவும் அவருக்கு உதவி செய்யும் பெண் சட்டத்தரணி போன்று உடை அணிந்திருந்ததால் இருவரும் பாதுகாப்பு சோதனைகளின்றி நீதிமன்றத்துக்குள் பிரவேசித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை கொலையுண்ட சஞ்சீவகுமார சமரரத்ன சாட்சி கூண்டில் ஏறுவதற்கு சென்ற போது அவரை அணுகிய ஆயுததாரி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். குற்றவியல் நடைமுறை சட்ட புத்தகத்துக்குள் துப்பாக்கி மறைத்துக் கொண்டு சென்றதோடு தாக்குதல் நடத்திய நபர் துப்பாக்கியின்றி நீதிமன்றத்துக்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியை சந்தேக நபரான பெண் தாக்குதல்தாரியிடம் கையளித்துள்ளதாகவும் காவல்துறையின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். உடல் அல்லது பாதுகாப்பு சோதனைகளில் இருந்து சட்டத்தரணிகள் அல்லது நீதிபதிகளுக்கு விலக்கு அளிக்கும் குறிப்பிட்ட உத்தரவுகள் எதுவும் இல்லை எனவும் புத்திக மனதுங்க கூறியுள்ளார். எதிர்காலத்தில் அனைத்து தனிநபர்களுக்கும் பாதுகாப்பு சோதனைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் நீதி சேவைகள் ஆணைக்குழு ஆகியவற்றுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்த கரிசனைகளுக்கு பதிலளிக்கப்படும் என்றும் காவல்துறையின் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார்.
இந்த நிலையில் இன்று கொழும்பில் சுட்டுக் கொல்லப்பட்ட கனேமுல்ல சஞ்சீவ கடந்த 2019ஆம் ஆண்டில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரனை கொலை செய்ய திட்டமிட்ட சந்தேக நபர்களில் ஒருவராக கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட விடயம் வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா நீதிமன்ற வளாகத்தில் வைத்து இன்று கொலை செய்யப்பட்ட கனேமுல்ல சஞ்சீவவின் பாதாள உலக தொடர்புகள் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. யுத்த காலத்தில் வடக்கு கிழக்கில் புதைக்கப்பட்டிருந்த கிளைமோர் குண்டுகள் மற்றும் தானியங்கி ரக ஆயுதங்களை ராணுவத்தில் உள்ள சிலரின் உதவியுடன் அகழ்ந்தெடுத்து அவற்றை கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு கடத்தி இரகசியமான முறையில் பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுக்கு விற்பனை செய்த சம்பவங்களில் இவருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஆயுத விற்பனையின் ஒரு கட்டமாக சுமந்திரனை கொலை செய்ய சதி செய்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் ஒரு தடவை கைது செய்யப்பட்ட போது பிணையில் விடுவிக்கப்பட்ட அவர் 2021ஆம் ஆண்டு ரகசியமாக வெளிநாடு சென்றதாக தெரிகிறது. அதன் பின்னர் கடந்த ரணில் ஆட்சியில் 2023 செப்டம்பர் 13ஆம் தேதி காத்மண்டுவில் இருந்து இலங்கை திரும்பும் போது கட்டுநாயக்கவில் வைத்து கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார். ஒப்பந்த அடிப்படையிலான கொலைகள், பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல், கப்பம் பெறுதல், கொள்ளை மற்றும் பல குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றன. பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் இவர் தடுத்து வைக்கப்பட்டாலும் சிறையில் இருந்தபடி இவர் வெளியே பல கொலைகளை செய்யும் உத்தரவுகளை வழங்கியதாக தெரிய வருகிறது. இவ்வாறான கொலைகளுக்குரிய பழிவாங்கலாகவே அவர் இன்று சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிகிறது. துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை அடுத்து புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்கு ஸ்ரீலங்காவின் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டகல நேரில் சென்று நிலைமைகளை ஆராய்ந்திருந்தார். இதன் பின்னர் அங்கிருந்து வெளியேறிய பிரதி அமைச்சரிடம் ஊடகவியலாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய போதிலும் அந்த கேள்விகளை தவிர்த்து அவர் அங்கிருந்து சென்றுள்ளார். எனினும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எனவும் சுனில் வட்டகல சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் உள்ள நீதிமன்றத்திற்குள் இன்று இடம்பெற்ற கொலையை போன்ற சம்பவங்கள் சர்வதேச ரீதியாக இலங்கையின் நட்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எச்சரித்துள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இவ்வாறு இடம்பெறுமாயின் நாட்டின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப முடியாது என எச்சரித்துள்ளார். இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பு முக்கியமானது. தேசிய பாதுகாப்புக்கு குறைந்த அளவு நிதியே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் யாருக்கும் அச்சமின்றி செல்ல முடியும் எனவும் அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர் நேற்று கூறுவதை பார்த்தேன். எனினும் இன்று மாத்திரம் 2 கொலைகள் இடம்பெற்றுள்ளன. நீதிமன்றத்துக்குள் சென்று நீதிபதிகள் முன்னிலையிலேயே ஆட்கொலை இடம்பெறுகிறது. அது பாதாள உலக குழுவாக இருக்கலாம். கொலை செய்யப்பட்டவர் எப்படியானவர் என்பது குறித்து நான் இங்கு கதைக்கவில்லை. எனினும் இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெறும் போது இந்த நாட்டின் குடிமக்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை எதுவும் இல்லை. எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும் என ஒரு புறம் கூறுகிறார்கள். மறுபுறம் என்ன நடக்கிறது? பட்டப்பகலில் ஆட்கொலைகள் இடம்பெறுகிறது. மறுபுறம் முதலீட்டாளர்களையும் வருமாறு கேட்கின்றனர். முதலீடு செய்யுமாறு கூறுகின்றார்கள். பாதாள உலக குழுவை ஒடுக்குவதற்கான வேலை திட்டங்கள் உங்களிடம் இருக்கிறதா என்பது குறித்து நமக்கு தெரியாது. அதை நாம் கேட்கவும் மாட்டோம். அதை கூறவும் வேண்டாம். எனினும் இந்த சம்பவங்கள் இலங்கை தொடர்பாக உலக நாடுகள் மத்தியில் எவ்வாறான பிம்பத்தை ஏற்படுத்தும்? நீதிமன்ற வளாகத்துக்குள், அதிலும் நீதிமன்றத்துக்குள்ளேயே இந்த கொலை இடம்பெற்றிருக்கிறது. மன்னார் நீதிமன்றத்துக்கு வெளியிலும் இந்த கொலை இடம்பெற்றிருக்கிறது. கொழும்பில் நீதிமன்றத்துக்கு உள்ளே கொலை இடம்பெற்றிருக்கிறது. இன்று சட்டத்தரணிகள் சங்கத்தின் தேர்தல் நடத்தப்படுகிறது. இன்றைய தினத்தில் ஊடகங்களில் கூறப்பட்டுள்ளவாறு சட்டத்தரணியின் உடை அணிந்து சென்று கொலை செய்யப்படுகிறது. இவ்வாறான விடயங்களுக்கு கூட அரசாங்கம் தமது கவனத்தை செலுத்தாத பட்சத்தில், தற்போதுள்ள வரிமுறைகளின் கீழ் முதலீட்டாளர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படாத பட்சத்தில் தகவல் தொழில்நுட்பத் துறையில் $15 பில்லியன் நாட்டின் பொருளாதாரத்துக்குள் உள்ளிருக்க முடியாது. ஸ்ரீலங்கா நீதிமன்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து பொதுமக்களுடனான சந்திப்புகளின் போது தமக்கு பாதுகாப்பு வழங்குமாறு ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த சில வாரங்களாக யாழ்ப்பாணத்தில் வைத்து தாம் பலரால் அச்சுறுத்தப்பட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நாடாளுமன்ற அமர்வின் பின்னர் தாம் யாழ்ப்பாணம் செல்ல உள்ளதாக கூறியுள்ள அவர், இந்த பிரச்சினை முக்கியமான ஒன்றாக மாறியுள்ளதால் குறைந்தபட்சம் பொதுமக்களுடனான சந்திப்புகளின் போதேனும் பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயத்தை சபாநாயகரின் கவனத்துக்கு கொண்டு செல்வதாக பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலிஹ் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனிடம் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு என்பது மிகவும் அவசியமான ஒன்றென நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி உரிய தீர்வை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த சலுகை குறைப்பு என்ற விடயத்தில் பாதுகாப்பு என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரிய வேண்டும், கடந்த காலத்தில் உயிர்த்த
ஞாயிறு தாக்குதல் என்பது ஆட்சி மாற்றத்திற்காக செய்யப்பட்ட ஒரு உபாயம் என்று சொல்லுகின்றார்கள். நான் இப்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், இந்த பாதுகாப்பு விடயம் முக்கியமானது. சில வேளைகளில் உங்கள் மீது பிரச்சனைகளை உருவாக்குவதற்காக கூட இந்த பாதுகாப்பு விடயத்தில் யாரோ பலியாக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம். அந்த பெரிய குண்டு தாக்குதலே செய்திருக்கின்றார்கள். ஆகவே பாதுகாப்பு என்ற விடயத்தில் எங்களை பொறுத்த மட்டில் எங்களுக்கு சுதந்திரமாக நடமாட விருப்பம். ஒரு உந்துருளியில போகலாம், மோட்டார் பைக்ல போகலாம், அல்லது ஈருளி துவிச்சக்கர வண்டியில் செல்வதற்கும் விருப்பம், கால்நடையாக போவதற்கு நாங்கள் தயார். போராட்டம் நடக்கின்ற போது அல்லது வழிகளை மறைத்து போராடுகின்ற போது நாங்கள் செல்லுகின்ற போது எங்களுக்கு பாதுகாப்பு. ஆகவே இந்த விடயத்தில் பாதுகாப்பு என்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்க வேண்டும். பழைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது. இளைய என்று சொல்வதை விட புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதும் ஒரு சமத்துவம் இல்லாத விடயமாக இருக்கிறது. எனவே இந்த விடயத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய நல்ல விடயங்களை பாராட்டுகின்றோம், முற்போக்கான விடயங்களை பாராட்டுகின்றோம், குறைபாடான விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அதற்குரிய நடவடிக்கை எடுக்குமாறு கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். தலதா மாளிகை மீது தமிழீழ விடுதலை புலிகள் குண்டு தாக்குதலை நடத்தியிருந்தால் அது தொடர்பாக வடமாகாண மக்கள் சார்பாக மன்னிப்பு கோருவதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று சிறப்புரிமை பிரச்சினையை முன்வைத்து உரையாற்றிய போதே அர்ச்சுனா ராமநாதன் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். யாழ் நூலகத்துக்கு நிதி ஒதுக்கியமை தொடர்பில் அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தலதா மாளிகைக்கு குண்டு வைத்தமை தொடர்பாக இதுவரையில் நாம் மன்னிப்பு கோரவில்லை என குறிப்பிட்டுள்ளார். தலதா மாளிகை மீதான குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட போது தமக்கு 7 வயதை ஆகியிருந்ததாக கூறியுள்ள அர்ச்சுனா ராமநாதன் அந்த தாக்குதலை விடுதலை புலிகளை நடத்தியிருந்தால் வடமாகாண மக்கள் சார்பில் அந்த தவறான செயலுக்கு மன்னிப்பு கேட்பதாக தெரிவித்தார். துரதிர்ஷ்டவசமாக 1983ஆம் ஆண்டில் இருந்து கட்டமைக்கப்பட்ட ரீதியான பாகுபாட்டை தமிழ் மக்கள் எதிர்கொள்வதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார். அதன் காரணமாகவே தமிழ் மக்கள் கைகளில் ஆயுதங்களை வலுக்கட்டாயமாக எடுக்க வேண்டி ஏற்பட்டதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் கூறியுள்ளார். எனினும் தற்போதைய தருணத்தில் கடந்த காலங்களை பற்றி கதைப்பதற்கு விரும்பவில்லை என்றும் முன்னோக்கி செல்ல வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இனப்பிரச்சினை விடயங்களை பேசுவதை விடுத்து ஒரே நாடாக முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதையே ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடமும் எதிர்க்கட்சிகளிடமும் தாம் கோருவதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் குறிப்பிட்டார். இதன் காரணமாகவே பாரிய விளைவுகளை தமிழ் மக்கள் எதிர்கொண்டதாகவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மேலும் தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி சார்பாகவா அல்லது தமிழ் மக்கள் சார்பாகவா தலதா மாளிகை குண்டு தாக்குதலுக்கு மன்னிப்பு கோருகிறீர்கள் என கபீர் காசிம் இதன்போது கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த அர்ச்சுனா ராமநாதன் தலதா மாளிகை மீது விடுதலை புலிகளே குண்டு தாக்குதலை நடத்தியதாக தாம் செவி வழியாக கேள்வியுற்றதாகவும் எனவே வடமாகாண மக்கள் சார்பாகவே தாம் மன்னிப்பு கோருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 55,000 விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் வடமாகாணத்தில் இருந்து வந்தார்கள் என்று அர்ச்சுனா ராமநாதன் சுட்டிக்காட்டிய நிலையில் அதனை தாம் பாராட்டுவதாகவும் கபீர் காசிம் கூறியுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியும் தலதா மாளிகை மீது குண்டு தாக்குதலை நடத்தியுள்ளதாக குறிப்பிட்ட கபீர் காசிம் அவர்கள் இதுவரையில் மன்னிப்பு கோரவில்லை எனவும் அதனையே தாம் எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட பகுதியை நாளைய தினம் யாழ் நீதவான் பார்வையிட உள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள மயானத்தில் கட்டடம் ஒன்று அமைப்பதற்காக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெட்டப்பட்ட குழியிலிருந்து மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டன. இந்த விடயம் தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறையில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காவல்துறையினர் குறித்த விடயத்தை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தையிட்டி போராட்டம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்கு நாளைய தினம் பலாலி காவல்துறை நிலையத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த செயற்பாடுகள் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாணம் பிராந்திய அலுவலகத்தில் இன்று முறைப்பாட்டினை பதிவு செய்துள்ளதாகவும் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். நாளைய தினம் 22/2/2025 அன்று நண்பகல் 12 மணியளவிலே பலாலி போலீஸ் நிலையத்திற்கு சமூகம் அளிக்குமாறும் அங்கே நடைபெற்ற, அதாவது தையிட்டியிலே நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டம் தொடர்பாக வாக்குமூலம் பெற வேண்டியிருக்கிறது என்று சொல்லியும் அந்த கட்டளையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவமானது எங்களுடைய ஜனநாயக அரசியல் உரிமைகளுக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு அச்சுறுத்தலாகவே நாங்கள் கருதுகின்றோம். எங்களுடைய பேச்சு சுதந்திரம், அரசியலமைப்பிலே இருக்கக்கூடிய எங்களுடைய அடிப்படை சுதந்திரங்கள் அனைத்தையும் மறுதளிக்கின்ற விதமாக அச்சுறுத்தி எங்களுக்கு எதிரான பொய் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி எங்களை இந்த ஜன ரீதியான செயல்பாடுகளிலே ஈடுபடுவதை தடுக்கின்ற நோக்கத்தோடு பலாலி ஓஐசி நயனஜித் அவர்கள் திட்டமிட்டு செயல்படுகின்றார். ஒரு இனவாதம், மதவாதம் மற்றும் மொழி வேறுபாட்டை அவர் மிக தீவிரமாக எங்களுக்கு எதிராக
கடைபிடிக்கின்றார். நாங்கள் தமிழர்கள் என்பதற்காகவும் சிங்களவர்கள் அல்லாத இனத்தை சார்ந்தவர்கள் என்பதற்காகவும் அவரால் நாங்கள் மிக மோசமாக நாங்கள் பழிவாங்கப்படுகின்றோம். எங்களுடைய தலைவருக்கு எதிராகவும் இன்னும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பலருக்கு எதிராகவும் பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மல்லாகன் நீதிமன்றத்திலே கடந்த ஜனவரி மாதத்திலே எங்களுக்கு எதிரான அந்த ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிற்பாடு இப்பொழுது இந்த கடந்த பௌர்ணமி தினத்தன்று 12ஆம் தேதியும் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டமைக்கு எதிராகவும் அவரால் நீதிமன்றத்திலே எங்களுக்கு எதிரான பொய் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பின்னணியிலே தான் இந்த வாக்குமூலம் பெறுகின்ற செயல்பாட்டிற்காக வருமாறு அழைக்கப்பட்டிருக்கின்றது. அது தை மாதம் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குக்கு எதிராகவா, வழக்கு தொடர்பாகவா, அல்லது இந்த 12ஆம் தேதி நடைபெற்ற போராட்டம் தொடர்பாகவா என்பது தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. இவருடைய இந்த இனவாத செயல்பாடுகளுக்கு எதிராக எங்களுடைய ஜனநாயக அரசியல் உரிமைகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்து எங்களை மௌனமாக்குகின்ற நோக்கத்திலே முன்னெடுக்கப்படுகின்ற இவருடைய இந்த விசாரணை நடவடிக்கைகள் தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே என்னுடைய முறைப்பாட்டை இப்பொழுது பதிவு செய்திருக்கிறேன். அடுத்த கட்டமாக கையாள போகிறீர்கள். தொடர்ந்து அந்த காணிகள் அந்த சட்டவிரோதமான அந்த கட்டுமானம் அகற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து அந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்ற வரைக்கும் அந்த காணி உரிமையாளர்களோடு சேர்ந்து அந்த கவனஈர்ப்பு போராட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். இதேவேளை தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டம் குறித்து வாக்குமூலம் பெறுவதற்கு வேலன் சுவாமிகளும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பலாலி காவல்துறை நிலையத்திற்கு நாளைய தினம் நண்பகல் 12 மணிக்கு விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விகாரையானது மக்களது காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்ட நிலையில் அந்த விகாரையை அகற்றுமாறு கோரி இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு கிழக்கில் உள்ள மக்கள் ஆதரவளிக்காத காரணத்தினாலேயே கிழக்கின் அபிவிருத்திக்கான நிதி குறைக்கப்பட்டுள்ளது என சந்தேகம் எழுந்துள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ கட்சியின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அத்துடன் வடக்கிற்காக அதிகளவிலான நிதி ஒதுக்கப்பட்டமை மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக வடக்கிலே கூடுதலான நிதியை அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது. அதற்கு முதல்ல நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் கிழக்கிலே ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றுகின்ற போது இந்தியா கிழக்கின் அபிவிருத்தியை கையாளும் என்று சொல்லியிருந்தார். உண்மையிலே நாங்கள் இந்தியாவை மதிக்கின்றோம். இந்தியா இலங்கைக்கு பல உதவிகளை செய்து வருகிறது. கிழக்கையும் அது அபிவிருத்தி செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ஜனாதிபதி அவர்கள் என்ன அபிவிருத்தியை இந்தியா செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக வலியுறுத்தவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே இந்த கிழக்கு மக்கள் இதிலே அரசாங்கம் தங்களுடைய அந்த அபிவிருத்தி என்ற ரீதியிலே கிழக்கிலே இந்தியாவிடம் ஒப்படைத்தது போன்ற அரசாங்கம் தங்களுக்கு ஒரு அபிவிருத்தி ரீதியான நிதியை ஒதுக்கவில்லை என்ற குறை இருக்கிறது. இதிலே ஒரு விடயத்தை நான் பார்க்கிறேன். மட்டக்களப்பு மாவட்டம் கூடுதலாக இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிக்கவில்லை என்ற ஒரு நிலை காணப்படுகிறது. அதனால என்னவோ அரசாங்கம் கிழக்கிலே இந்த அபிவிருத்தி என்பதை குறைத்திருக்கிறார்களா அல்லது இல்லாது இந்தியாவிடம் ஒப்படைத்திருக்கிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. ஆகவே இந்தியா செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. என்ன அபிவிருத்தியை இந்தியா செய்வதற்கு நீங்கள் அனுமதித்திருக்கிறீர்கள் என்பதை இந்த வரவு செலவினூடாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அடுத்தது வடக்கிலே பொறுத்தமட்டிலே உண்மையிலே எங்களுடைய போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் உண்மையிலே மக்கள் மிகவும் நலிவடைந்த நிலையிலே இருக்கிறார்கள். அது விவசாயிகளாக இருக்கலாம், கடத்தொழிலாளர்களாக இருக்கலாம். இப்படி பல விடயங்களிலே பாதிக்கப்பட்ட எங்களுடைய பிரதேசத்திற்கு பல கோடி ரூபாய்களை ஜனாதிபதி அவர்கள் நிதி அமைச்சராக இருக்கின்ற போது ஒதுக்கி இருக்கிறார். வரவு செலவு திட்டத்தில் யாழ்ப்பாண பொது நூலகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி யாழ் நூலகத்தினை எண்ணியல் எனப்படும் டிஜிட்டல் மயப்படுத்த முடியும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தெரிவித்துள்ளது. இதனால் தென்னாசியாவின் தலை சிறந்த நூலகங்களுள் ஒன்றாக விளங்கிய நூலகத்திற்கு சிறந்த பரிமாணத்தினை வழங்க முடியும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தெரிவித்துள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ் நூலகத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. யாழ் நூலகம் என்பது ஒரு அழிவின் சின்னமாக இருக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து ஒரு காலத்தில் இருந்த நிலையில் இல்லை, அது அறிவின் சின்னமாக மாற்றப்பட வேண்டும், அது புனரமைக்கப்பட வேண்டும் என்ற நிலையான கருத்தை வெளியிட்டு
அதை புனரமைத்து இன்று ஒரு அழகான நூலகமாக மாற்றியது எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவுடைய பங்கு கணிசமானது. இந்த நிலையிலே அந்த யாழ் நூலகத்திற்கான அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்ற சூழலிலே அவை உட்கட்டமைப்பு மற்றும் கணனிகளை பொருத்துவதற்கான நிதி ஒதுக்கீடாக சொல்லப்பட்டிருக்கின்ற போதிலும் எங்கள் செயலாளர் நாயகத்தினுடைய சிந்தனை எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால், அது நவீன உலகத்தை, மாறி வருகின்ற நவீன உலகத்தை எதிர்கொள்ளும் வகையில் ஒரு கணனி மயப்படுத்தப்பட்ட அல்லது டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட ஒரு நூலகமாக மாற்றப்பட வேண்டும். அதனூடாக தென்னாசியாவிலேயே ஒரு பிரபல்யமான ஒரு தனித்துவமான நூலகமாக இருந்த யாழ் நூலகத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இது தொடர்பிலே ஜனாதிபதி அவர்களுக்கும் எங்களுடைய செயலாளர் நாயகம் விரைவிலே ஒரு கடிதத்தை எழுத இருக்கின்றார். அது டிஜிட்டல் மயப்படுத்தப்படுகின்ற போது இளைய தலைமுறையினருக்கு அந்த யாழ் நூலகத்தினுடைய பலன்களை, நன்மைகளை இலகுவாக பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும் என்று நாங்கள் கருதுகின்றோம். யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக சொந்த குடும்ப உறுப்பினர்களை வன்முறை கும்பல் ஒன்றை வைத்து தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மருதங்கேணி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் பகுதியில் இன்று மாலை மூவர் மீது மோசமான தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. குடும்ப தகராறின் காரணமாக வெளிநாட்டில் இருந்து வருகை தந்த நபர் ஒருவர் தன்னுடைய தந்தை மீதும் சகோதரன் மீதும் சகோதரனின் மகன் மீதும் ஆட்களை அழைத்து வந்து தாக்குதல் நடத்தியுள்ளார். வவுனியா பகுதியிலிருந்து வாகனத்தில் ஆட்களை அழைத்து வந்து வீட்டுக்குள் புகுந்து கம்பி மற்றும் கற்களால் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வாகனத்தில் வருகை தந்த தாக்குதல் கும்பல் வாகனத்திற்குள்ளே வாள்களை மறைத்து வைத்திருந்ததாக தெரிய வந்துள்ளது. அடி காயங்களுக்குள்ளான மூவரும் மருதங்கேணி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக இருவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கேணி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த அரசாங்கங்களைப் போன்று செயற்படுவதாகவும் கல்விக்கு முக்கியத்துவம் வழங்கவில்லை எனவும் இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கல்வி வலயத்திற்குட்பட்ட சில பாடசாலைகளுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட குழுவினர் முல்லைத்தீவில் உள்ள பாடசாலைகள் சிலவற்றுக்கு இன்றைய தினம் களப்பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட குழுவினர் முல்லைத்தீவில் உள்ள பாடசாலைகள் சிலவற்றுக்கு இன்று களப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்துள்ளனர். இன்று காலை முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு கல்வி வலயத்துக்குட்பட்ட சில பாடசாலைகளுக்கு அவர்கள் பயணம் மேற்கொண்டனர். பாடசாலைகளில் காணப்படும் ஆசிரியர் வெற்றிடங்கள் மற்றும் ஏனைய மனித வளங்களுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த அரசாங்கங்களைப் போல கல்வி மற்றும் சுகாதாரத்தை விட பாதுகாப்பிற்காக கூடிய அளவிலான நிதியை ஒதுக்கியது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே இந்த அரசாங்கம் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு செயற்பட வேண்டும் எனவும் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். விசேஷமாக எங்களுக்கு தெரியும் 2009ஆம் ஆண்டு போர் முடிஞ்சிட்டு, அதுக்கு போர் சூழல் ஒன்றும் இல்லை. இவன் ஏன் 461 பில்லியன் ஒதுக்கி இருக்கிறாங்க? என்னதுக்கு? பாதுகாப்புக்கு. கல்விக்கு ஒதுக்கி இருக்காங்க, அப்படி சுகாதாரத்துக்கு ஒதுக்கி இருக்காங்க. என்ன அவசியம் இது? கல்வித்துறையில் நாங்க சொல்றோம், கல்வித்துறைக்கு ஜிடிபியில 160 சொல்லி அப்படி நாங்க சொல்லக்குள்ள அது ஒதுக்காம பாதுகாப்புக்கு இந்த அரசாங்கமும் கடந்த அரசாங்கம் மாதிரி இந்த அரசாங்கமும் பாதுகாப்புக்கு தான் அதிகமா ஒதுக்கிடுறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. இது ஏன்ட்டு அதனால நாங்க சொல்றோம், இது மக்களுக்காக, மக்கள் கல்விக்காக. எங்களுக்கு இதோடு சாதாரண மக்கள் சம்பந்தமாக விலைவாசி அதிகரிச்சிருக்கிறது, விலைவாசி குறைக்கிறதுக்காக ஒரு செயல்பாடும் இல்லை. அது சம்பந்தமாக ஒரு வார்த்தையும் இல்லை சில திட்டத்தில். அதனால உறுதியாக சொல்றோம், மக்கள் பக்கத்தால் இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும். நாங்கள் உறுதியாக சொல்றோம். வலுவான பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை நடவடிக்கையே இந்த ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கங்களின் தவறான நிதி முகாமைத்துவத்தின் காரணமாக பங்குரோத் அடைந்திருந்த நாடு தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ் ஒரு குறிப்பிட்ட முன்னேற்றத்தில் இருப்பதாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற 2025 வரவு செலவு திட்டத்திற்கு பின்னரான கருத்தாடல் நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார்.
අපි ඕනෑම ප්‍රශ්නයක් கடன் மறுசீரமைப்பு மூலம் கிடைத்த 3 வருட சலுகை காலத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி 2028ஆம் ஆண்டுக்குள் சரியான பொருளாதார முகாமைத்துவத்தின் மூலம் கடன் திருப்பிச் செலுத்தும் திறனை அடைய அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. பங்குரோத் அடைந்த ஒரு நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப பல உலக நாடுகளுக்கு ஒரு தசாப்தம் வரை சென்றாலும் இலங்கை அதிலிருந்து மீள்வதற்கு ஒரு தசாப்தத்துக்கும் குறைவான காலமே செல்லும் என கணிப்பிட முடியும். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரச வருவாயை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 15.1% அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. முன்னுரிமையின் அடிப்படையில் நிதியை செலவிடுவதை அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு. பொருளாதாரத்தை விஸ்தரித்து பொருளாதாரத்தை கிராமங்களுக்கு கொண்டு செல்வதன் மூலமும் குடிமக்களை பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக மாற்றுவதற்கும் இம்முறை வரவு செலவு திட்டத்தினூடாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முனைவோரை உருவாக்குவதற்கான ஆர்வத்தை நாட்டில் உருவாக்க எதிர்பார்க்கப்படுகிறது. கிராமப்புற வறுமையிலிருந்து நாட்டை கட்டியெழுப்புவதற்காக கல்விக்காய் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரசு செலவின முகாமைத்துவம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதோடு அரசு சேவைக்காக அதிக செலவு மேற்கொள்ள வேண்டியுள்ளது. எனவே அரசு நிறுவனங்களின் செலவினங்களை மறுபரிசீலனை செய்யவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கு ராஜதந்திர சேவையை பயன்படுத்த எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவை இன்று உலுக்கிய நீதிமன்ற கொலை சந்தேக நபர் அதிரடி கைது. புத்தளத்தில் பிடிபட்ட முகமது ஷெரீப். கொலை சந்தேக நபர் ராணுவ புலனாய்வில் பணியாற்றியமை அம்பலம். கொல்லப்பட்ட சஞ்சீவவிற்கும் சுமந்திரனின் வழக்கில் தொடர்பு. தலதா மாளிகை விடுதலை புலிகளால் தாக்கப்பட்டதாக மன்னிப்பு கோரிய அர்ச்சுனா. தனக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கவும் கோரிக்கை. யாழ் செம்மணியில் மனித எச்சங்கள் உள்ள பகுதியை நாளை பார்வையிடும் நீதிபதி. புதிய மனித புதைகுழி வெளிப்படும் என அச்சம். பாஜகவின் கிண்டி திணிப்புக்கு தமிழகத்தில் நூதன எதிர்ப்பு. வீட்டு வாசல்களில் போடப்பட்டுள்ள எதிர்ப்பு கோலங்கள். உக்ரைனிய போரை ஜெலன்ஸ்கி ஆரம்பித்ததான ரம்பின் குற்றச்சாட்டால் அதிர்வு. புடினிடம் ரம் வீழ்ந்ததாக உக்ரைன் பதிலடி. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி 11-15 ரோக்காய் பாரிஸ் 10 லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனிஸ்.